எஸ் ஏ சூர்யா எல்லாரும் செத்து போனோனிய சார் இதெல்லாம் பண்ணாதீங்க சார், எனக்கு பயமா இருக்கு. அதே மாதிரி எங்க தலைவன் இப்படி கை ஆட்டுறாரு அப்படின்னா இவனுங்களாம் உயிரோட இருக்கானுங்களே எப்ப சாவானுங்க அப்படிங்கறது மாதிரிதான் இந்த கை ஆட்டுறது. சார் சார் த்ரிஷா அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன எபிசோட்ல கேள்வி கேட்டோம். இந்த எபிசோட்ல நமக்கு பதில் கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க வந்து மும்பை போயிருக்காங்களாம். சரி, இப்ப நீங்க சென்னைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா இல்ல மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? வாயில வந்ததை சொல்லுவோம். அப்ப நான் என் வாயில வந்ததை சொல்லிட்டேன். சரி, ஓகே, டன். ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் எங்க போயிருக்காங்க? அதெல்லாம் ஒன்றும் ஒரு விஷயமும் இல்ல. அதாவது பூக்கள் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் வண்டுகள் போகும். த்ரிஷா வந்து பூ மாதிரி, எங்க தலைவர் வந்து வண்டு மாதிரி. புரியுதுங்களா? ஆமா. ஆனா எங்க தலைவர் எல்லா பூக்கள்லயும் உட்கார மாட்டார். ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது மாதிரி ஒரு பூக்கு ஒரு வண்டு. எந்த பூவிலும் வாசம் உண்டு பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? வாசம் இல்ல மலரிது வசந்தத்தை தேடுது. அப்ப மலர் வாசம் இல்லைங்கிறது இருக்குல்ல. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளமா? எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ. அவரு மும்பைக்கு போயிருக்கிறதா சொல்றாங்களே சார். அப்போ ஓகே, அதே பாட்டை வந்து எங்கே செல்லும் பாதை யாரோ யாரோ அறிவாரோ. சந்தோஷம்னா பீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட வேண்டியதான். ஆமா, சோகம்னா பீட்டை கம்மியா போட வேண்டியதான். அவ்வளவுதான் பாட்டு. வேற என்ன இதுல என்ன பெரிய சங்கீதம் படிச்சு அப்படியே கலாநிதி ஆகிதான் வரணுமா என்ன? பாம்பே போனதான் சொல்றாங்க. ஆனா ஏன் போனாருங்கிற ரகசியத்தை இது வரைக்கும் எவனாவது சொல்லியிருக்கானா? ரகசியமா? ஆமா. ஹலோ, வளகாப்புக்கு போயிருக்கு. யாரோட வளகாப்பு? அண்ணி இன்னும் வளகாப்பு ஆகல. எங்க கட்சியில ஆக முதல் ஒரு தலை சிறந்த அறிவாளியா இருக்கிறதே நான் மட்டும்தான். நீங்களா சார்? அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்க தலைவனுக்கு கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்றாங்க எல்லாரும். மும்பை தாதா தாவூத் இப்ராஹிம் கேள்விப்பட்டிருக்கீங்க? தெரியுமே சார். என்ன பக்கத்து வீட்டுக்கார மாதிரி தெரியுமே சார்? ஐயோ, உங்களுக்கு தெரியாது. அவர் இப்ப இங்க பிக் பாஸ்ல கூட கலந்துக்கிட்டாரே. இங்க இப்போ சென்னையில தான் இருக்காரு. அதனால நல்ல ஃப்ரெண்டு. தாவூத் இப்ராஹிம் பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டாரா? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டரா சாரி சார் ஃபர்ஸ்ட்லேருந்து போயிடுறேன். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட NNK அவர்கள் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் அமிர்தவல்லி மேடம். நல்ல வேலை டாக்டர்னு சொல்லி அறிமுகப்படுத்த வந்தீங்க. எங்கே எல்லா பயிலும் டாக்டர் ஆகிறது மாதிரி நானும் டாக்டர் ஆயிடலான்னு நினச்சேன். அதில் நீங்கள் கட்ட போட்டீங்க பார்த்தீங்களா? ஆரம்பமே டாக்டர்னு சொல்ல வந்து டாக்டர்னு சொல்லாமல் போனீங்களே. ஏன் நான் டாக்டராக இருக்கக்கூடாதா? எவனும் டாக்டர் ஆகிறானு நான் ஆகக்கூடாதா? புரியுதுங்களா? நான் புரியலன்னு சொன்னா அதான் ஒரு காழ்ப்புணர்ச்சி. எங்கே நான் டாக்டர் ஆயிடுவேனோ அப்படின்னு. டாக்டர் ஐடியா எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவீங்களோ? ஹலோ, நான் ரீசெண்டாக தான் தெரிஞ்சேன். ஊசி போடுற டாக்டர் வேறையாம். ஆமாம், வெறும் டாக்டர் வேறையாம். போன எபிசோட்ல நம்ம பேசிட்டோம். ஆமா, அதை இப்பதான் சொன்னாங்க. கண்டினியூ பண்ண வேணாம். போன எபிசோட்க்கு இந்த எபிசோட் கண்டினியூ பண்ண வேண்டாம். இந்த எபிசோட்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஐ ஹேவ் only 2 questions. ஓகேவா? ஸோ லெட்ஸ் மேக் இட் வெரி ஷார்ட். நம்ம வில் ஃபினிஷ் இட், வில் வைண்ட் இட் அப். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா த்ரிஷா அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன எபிசோட்ல கேள்வி கேட்டோம். இந்த எபிசோட்ல நமக்கு பதில் கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க வந்து மும்பை போயிருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் சாப்டர். பாம்பே. பாம்பே. மும்பை. அதான் பாம்பே. ஏங்க பாம்பேக்கு தாங்க மும்பைன்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமா, நீங்க சொன்னது ஒண்ணுதான், நான் சொன்னது ஒண்ணுதான். சென்னைன்னு சொல்வீங்களா மெட்ராஸ்ன்னு சொல்வீங்களா? மெட்ராஸுக்கு தான் சென்னைன்னு பேர் வச்சிருக்காங்க. சரி, இப்ப நீங்க சென்னைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா இல்ல மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? வாயில வந்ததை சொல்லுவோம். அப்ப நான் என் வாயில வந்ததை சொல்லிட்டேன். சரி, ஓகே, டன். அதான் நீங்க உங்க வாயில வந்து மும்பைன்னு வந்தது, என் வாயில வந்து பாம்பேன்னு வந்தது. ஆமா, ஆக மொத்தம் வாயில வந்துருச்சு. சொல்லுங்க.
சரி சார், ஓகே. நான் இப்போ அவங்க வந்து மும்பை போயிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் எங்க போயிருக்காங்க? இப்போ இப்போ ஒரு ஒரு விஷயம் ப்ரமோட் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆட் ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க. என்ன போடுவாங்க? உங்க என்னது இதுக்கான நேரம் வரும்போது நாங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு தெரியுமா? பொறுத்திருந்து பாருங்க. உங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேனர்ஸ், நிறைய ஆட்ஸ் இதுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இவர் எங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கே, அவர் எங்க சார்? அதெல்லாம் ஒன்றும் ஒரு விஷயமும் இல்லை. அதாவது பூக்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் வண்டுகள் போகும். புரியுதுங்களா? ஆமாம். த்ரிஷா வந்து பூ மாதிரி, எங்க தலைவர் வந்து வண்டு மாதிரி. புரியுதுங்களா? ஆமாம். ஆனால் எங்க தலைவர் எல்லா பூக்கள்லையும் உட்கார மாட்டார். வண்டா சொல்றேங்க, அவர் வண்டு மாதிரிங்கிறதுனால எல்லா பூக்கள்லையும் உட்கார்றது அது வந்து சரி அல்ல, அது முறை அல்ல. அது வண்டுகளுக்கு ஓகே, மனிதர்களுக்கு அது சரியல்ல. புரியுதுங்களா? அதனால ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது மாதிரி ஒரு பூக்கு ஒரு வண்டு. அது நீங்களே சொல்லி நீங்களே சிரிச்சுக்கிறீங்களா? அது இன்னும் இரிட்டேஷனா சிரிக்கிறேனா? ஹலோ, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? ஒரு பூவில் ஒரு வண்டு இணையும் போதுதான், சாரி, அது உள்ளார போய் அந்த மகரந்த சேர்க்கை நடத்துறப்பதான் அந்த பூ வந்து பரிணாம வளர்ச்சி அடையுது. எந்த பூவிலும் வாசம் உண்டு பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஆனா வாசம் இல்லாத பூவும் இருக்குது. ஆமா, தப்பா பாடிட்டாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உண்மையை சொல்றேங்க, சீரியஸா. வாசம் இல்ல மலரிது, வசந்தத்தை தேடுது. அப்ப மலர் வாசம் இல்லைங்கிறது இருக்குல்ல. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளமா? நான் என்ன கேள்வி கேட்டேன்? பூ, வண்டு, வாசம், மலர், பாட்டு. உங்களுக்கு வீக்கெண்ட் ஆனா இளையராஜா ஹிட்ஸ் வேற நமக்கு. உங்களுக்கு ஒரே இது என்ன அப்படின்னா, எங்க தலைவன் எங்க போனார்னு நான் கேட்கலையே. அப்படிதானே சமூக வலைதளத்துல கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க கேக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கே தெரியலையா? எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ. சார், அவர் மும்பைக்கு போனதா தானே சார் இப்போ சொல்லப்படுது. ஓ இல்லையா? அப்போ ஓகே. அதே பாட்டை வந்து எங்கே செல்லும் பாதை யாரோ யாரோ அறிவாரோ. சார் என்ன சார் பண்றீங்க? சந்தோஷம்னா பீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட வேண்டியதான். ஆமா, சோகம்னா பீட்டை கம்மியா போட வேண்டியதுதான். அவ்வளவுதான் பாட்டு. வேற என்ன இதுல என்ன பெரிய சங்கீதம் படிச்சு அப்படியே கலாநிதி ஆகிதான் வரணுமா என்ன? இளையராஜா அவர்கள் பத்தி தெரியுமா? இளையராஜான்னு ஒரு பர்சன் இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, இளையராஜாவுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க, ஏஆர் ரஹ்மானுக்கு தானே கொடுத்தாங்க. அவார்டு முக்கியம், அவார்டு வாங்கினவங்க தான் பெரிய ஆள், தெரியுமா? என்ன அங்கே பார்க்குறீங்க? கப்பு முக்கியம், பீலு சும்மா சொல்லலை, புரியுதுமா? இங்கெல்லாம் உன்னி கிருஷ்ணன் மாதிரி எத்தனையோ கிருஷ்ணன் இருக்கானுங்க. அதெல்லாம் விட்டுட்டு தனுஷை தான் கூப்பிட்டு பிரதமரே விருந்து கொடுத்தாரு. ஏன்? நல்லா பாடுனதுக்கு விருந்தா? அப்புறம் என்ன ட்ரை பண்றீங்க தம்பி? தம்பியா? பாட்டி, நான் சொல்றது நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. நான் உங்களை பாட்டின்னு தான் சொன்னேன், பாட்டின்னு சொல்லலை. எதையாவது ஒன்று சொல்லுங்க. பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு தேவை ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்கேன் சார். எங்க சேனலுக்கு. சேனலே ரெசிக்னேஷன்ல இருக்கான், இதுல ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்களாம். சார், எங்க தேவையில்லாம பேசாதீங்க. எங்க சேனல் நீங்க வர்றதுக்கு முன்னாடி வர்றதுக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி நாங்க போடவா? நாங்க அந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் சார்ட் போடவா? எடிட்டர் அதை போடுங்க, இவருக்கு தெரியட்டும். எங்க எப்படி இருந்தது தெரியுமா? உங்களாலதான் எங்க சேனல் எட்டு இந்த அளவுக்கு மாறி போயிருக்காரு. அவர் அந்த அளவுக்கு நீங்க என்ன மாத்தி வச்சிருக்கீங்க? மா இன்னைக்கு வந்துருமா இன்டர்வியூ? சார் யாரு சார்? மா வாமா அப்படின்னு கோமா போன் வைக்கிற அளவுக்கு என்ன சார்? ஹலோ, எங்க தலைவன் பாம்பே எதுக்காக போனார்னு இது வரைக்கும் எவனாவது சொல்லியிருக்கானா? பாம்பே போனதான் சொல்றாங்க, ஆனா ஏன் போனாருங்கிற ரகசியத்தை இது வரைக்கும் எவனாவது சொல்லியிருக்கானா? ரகசியமா? ஆமா. ஹலோ, வளகாப்புக்கு போயிருக்காரு. யாரோட வளகாப்பு? ஹலோ, அண்ணி இன்னும் வளகாப்பு ஆகல, புரிஞ்சுக்குங்க. அட்லின்னு ஒரு டைரக்டர் இருக்கார், தெரியுமா? ஒரு டைரக்டர் தானே? ஆமா. அவரோட மனைவிக்கு பாம்பேல வளகாப்பம். அதனாலதான் எங்க தலைவர் மும்பை போயிருக்காரு, தெரியுமா? இதெல்லாம் தெரியாதா? அப்புறம் ஒரே கல்லுல 2 மங்க அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு, தெரியுமா?
என்ன தலையாட்டினா தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன தெரியும்? தெரியாது. அதான். இன்னொன்னு என்ன தெரியுமா சார்? ஒன்று சொல்லட்டுமா சார்? உங்க இன்டர்வியூ எடுக்கிற எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வரீங்களா? மனசுல அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரீங்களா? எனக்கு நிஜமா எதுவும் தெரியாது சார். எனக்கே எதுவும் தெரியாம தான் நான் பேசிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும் சார். அப்படி நினைக்கணும். எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினைச்சாதான் நாம சரியா கேட்கிறோம் அப்படின்னு மனப்போக்குவம் நமக்கு வரும். முதல்ல அதை புரிஞ்சுக்கீங்க சார். எனக்கு ஒரு விஷயம், எங்க தலைவர் எதுக்காக போனாரு அந்த ரெண்டாவது இல்ல ஒரு செகண்ட் சார். உங்க தலைவர் போறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ வந்து நான் ஒரு 10 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க என்ன பண்ணிருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அங்க என்ன பண்ணிருந்தீங்க? ஹலோ, ஒரு விஷயம், நம்ம பார்க்கறதுக்கு 16 இல்லாட்டினாலும் 16 நம்ம ரெடி ஆகணும். புரியுதுங்களா? நான் அது கேட்கல. யாரோட போட்டோ எடுத்துருந்தீங்க? யாரு கூட போட்டோ எடுத்தோமா? உங்க கூட போட்டோ எடுத்தோமா? இல்ல இல்ல, எனக்கு அவசியம் இல்ல. நீங்க யாரு கூட அங்க போட்டோ எடுத்தீங்க? தம்பி அந்த போட்டோ டெலீட் பண்ணியாப்பா? தம்பி தானே எடுத்தாரு. அவங்கள யார் தெரியுமா? அவங்க கிட்ட ஏன் சார் ஒரு ஹலோ, எங்களை விட ஜென்சி கிட்ஸ். ஆமா, சும்மா கிடையாது. ஜென்சி கிட்ஸ வச்சுதான் இந்த தேர்தலே. தெரியுமா? என்ன பேசியிருந்தீங்க? விஜய்க்கு ஓட்டு போட சொல்லியிருக்கோம். ஆமா, சீரியஸா. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் மை வச்சுக்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாலேயே மை வச்சேன்னா அந்த மையில வசிய மை தடவி வச்சிருக்காங்க. ஆமா, அப்புறம் நாம எங்க அமுக்குறோமோ அங்க அமுக்காம கையை வேற ஏதாவது அமுக்கிறோம் அப்படின்னு தெளிவா சொல்லி புரிய வச்சேன். அதனால ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் மை வச்சுக்கணும். அந்த எடிட்டர் புது பையன் சார். அவனோட எதுக்கு சார் 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்க? போட்டோ எடுக்கிறது அந்த பையன் கிட்ட போய் எதுக்கு சார் இந்த விளக்கம்லாம்? அதான், நாளைய சமுதாயத்தை உட்காந்து மாற்றத்துக்கு எவ்வளவு நேரம் வேணுமாலும் பேசலாம் தெரியுமா? இன்டர்வியூ முடிச்சுட்டு போய் ஒரு 2 மணி நேரம் பேசுங்க சார். அவங்க அம்மா எல்லாம் எங்களை நம்பி தானே சார் அனுப்பியிருக்காங்க. ஏங்க, உங்கள்கிட்ட வேணா 2 மணி நேரம் பேசலாங்க, அவர்கிட்ட எல்லாம் அவ்வளவு நேரம் பேச முடியாதுங்க. ஆமா, ஒரு என்ன சொல்றதுன்னா பாருங்க, உங்க முகம் வந்து மணிக்கணக்கா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பால் வடிகிற முகமா இருக்குது. வேண்டாம் சார். புரியுதுங்களா? क्वेश्चनக்கு போய்டுவோம். மும்பைக்கு எதுக்கு போயிருக்காரு? மும்பைக்கு எதுக்கு போனார்? வளகாப்பு இல்லாம ஷூட்டிங்க்கும் போயிருக்காரு. தெரியுமா தெரியாதா? சென்சார்ல ஜனநாயகன் படம் பார்த்தாங்களா? பார்த்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஆமா, அரசியலுக்கு தேவையான விஷயத்த நிறைய வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கட் பண்ணி தூக்கணும் அப்படின்னதுக்கு அப்புறம் அப்ப அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டோம்னா ஒண்ணுக்கு தொடர்பு இல்லாம இருக்குதான். அப்போ ஒண்ணுக்கு தொடர்பு படுத்தணும்னா டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2த்துக்கு இன்பிட்வீன்ல ஆமா கொஞ்சம் மறுபடியும் ஷூட் பண்ணி ரீஷூட் பண்ணி உள்ளார வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஜனநாயகன் ரீஷூட்டிங்காக தான் இப்போ பாம்பே போயிருக்கிறது. அது ஒரே லைன்ல இல்ல, ஜனநாயகம் ரீஷூட்டிங் முடிச்சிருக்கலாம். அதுக்கு நீங்க அறிவாளி, கற்பூரம் மாதிரி நீங்க பத்திப்பீங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை மாதிரி அறிவாளியாவா இருக்கும்? நான் அறிவாளியா சார்? அப்புறம் ஊர்ல இருக்க நிறைய பேர் முட்டாதான் இருக்காங்க தெரியுமா? அதுவும் எங்க கட்சியில அதிகமாவே இருக்காங்க தெரியுமா? ஆமா, எங்க கட்சியில ஆக முதல் ஒரு தலை சிறந்த அறிவாளியா இருக்கிறதே நான் மட்டும்தான். நீங்களா சார்? அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்க தலைவனுக்கு கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்றாங்க எல்லாரும். தெரியுமா? தெரியாது. தெரியாது. அதான், இதெல்லாம் ரகசியம், வெளியில சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கோம். தெரியுமா? சொல்லிட்டீங்களே, நான் இப்ப அழிச்சிடுவா? சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுதான். இப்போ நீங்க வெளியில சொல்லிட்டீங்களே சார், நான் இதை சொல்லி எடிட்டர் கிட்ட அழிச்சிடுவான்னு கேக்குறேன். அப்புறம் அதான் பண்ணும்ல, அறிவாளி தானே நீங்க. இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணுமா? இதெல்லாம் போடுங்க போடாதீங்கன்னு. அவர் ரகசியம் சொன்னதை அழிச்சிடுப்பா சார். போட்டுட்டாருன்னா நான் ரகசியம்னு சொன்னதை அழிச்சிருங்க. ரைட்டா? ஆமா, ஒரு விஷயம், ஷூட்டிங் போனாரு. ஏன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், ப்ரொடியூசர் நஷ்டமாயிடக்கூடாதுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துக்காக. தெரியுமா? ஆனால் அங்கே இன்னொரு டீல் இருக்கு. சீரியஸா? டீலா? ஆமா. என்னது? மும்பை தாதா தாவூத் இப்ராஹிம் கேள்விப்பட்டிருக்கீங்க? தெரியுமே சார். என்ன பக்கத்து வீட்டுக்கார மாதிரி தெரியுமே சார்? ஐயோ, உங்களுக்கு தெரியாது. அவர் இப்ப இங்க பிக் பாஸ்ல கூட கலந்துக்கிட்டாரே. இங்க இப்போ சென்னையில தான் இருக்காரு. நல்ல ஃப்ரெண்டு தாவூத் இப்ராஹிம் பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டாரா?
சார் அதுவே உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்க இந்த படம் பார்க்கவே இல்லையா? பிக் பாஸ்ல கலந்துட்டாரே வையாபுரி அண்ணா, அவர்லாம் நல்ல சூப்பர் டைப் சார். அவர்லாம் நல்லா பேசுவாரு, நல்லா ட்ரீட் பண்ணுவாரு. அவங்க ஃபேமிலிலாம் கூட நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன சொல்லுங்க, இன்டர்வியூ பண்ணி விடுறேன். அவர்தான் தாவூத் இப்ராஹிம். ஆமா, அவர் விக்ரம் படத்துல தாவூத் இப்ராஹிமா நடிச்சாரு. அது உங்களுக்கு தெரியாதா? இப்பதான் ஆக சிறந்த அறிவாளி அமிர்தவல்லின்னு சொன்னேன், அதுக்குள்ளார இப்படி வையாபுரிய என்னத்த சொல்றது தாவூத் இப்ராஹிம்னு சொன்னா பாம்பேக்காரன் தூக்கு மாட்டி செத்துருவாங்க. அவர் அந்த படத்துல நடிச்சாரேன்றதுக்காக. ஹலோ, நான் சொல்ல வர்றது டான், புரியுதுங்களா? டான், ஆமா, பெரிய டான், அதான் டான்னு சொன்னேன், புரியுதுங்களா? அவர் யாரு? தாவூத் இப்ராஹிம். அவரோட ஒரு டீல் பண்றதுக்கு. ஏன்னா என் தலைவரை எல்லாரும் பொலிட்டிக்கலா ப்ரெஷர் பண்ணி அழுத்துறானுங்க. ஆனா எனக்கு ஒண்ணு சார், ஹலோ, அந்த அழுத்துறானுங்க தெரியுமா? அந்த அழுத்துறதுல இருந்து அந்த அழுத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் போயிருக்காரு. ஒரு நிமிஷம், இந்த சிபிஐ என்கொயரில இருந்து வெளில வர்றதுன்றது வந்து என்னன்னா, நீங்க ஒரு குற்றம் செஞ்சிருக்கீங்க. அந்த குற்றத்துக்காக நாங்க உங்களை சிபிஐக்கு கூட்டிட்டு போயிருக்கோம். அதுல வந்து விசாரணை நடத்துறோம், புரியுதா? வெளில வரும்பொழுது இந்த மாதிரி ஹாய் அப்படின்னு கை காமிச்சிட்டு வர்றதெல்லாம் தெரியல சார். இதெல்லாம் வேற லெவல். ஒரு விஷயம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, குற்றங்கிறது அது உங்க பார்வைக்கு, ஆனா என் தலைவனோட பார்வைக்கு அது குற்றம் அல்ல, புரியுதுங்களா? ஜாலியா, ஆமா, அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட். ஆமா, புரியுதுங்களா? ஸ்பைடர் படம் பார்த்தீங்களா? பார்க்கல. எஸ்ஏ சூர்யா எல்லாரும் செத்து போனோடைய சார் இதெல்லாம் பண்ணாதீங்க சார், எனக்கு பயமா இருக்கு. அதே மாதிரி எங்க தலைவன் இப்படி கை ஆட்டுறாரு அப்படின்னா இவனுங்களாம் உயிரோட இருக்கானுங்களே, எப்ப சாவானுங்க அப்படிங்கிறது மாதிரிதான் இந்த கை ஆட்டுறது. சார் ஹலோ, ரொம்ப தப்பு சார். விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எப்படி சார் பேசி ஜாலியா இருக்கீங்க நீங்களாம்? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டா இருக்கா சார்? இந்த ஷோ உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா இருக்கா? ஏன் அப்போ ஈழப்போர்ல தான் எல்லாரும் சாகணும், தமிழ்நாட்டுல எவனுமே சாகக்கூடாது. ஈழப்போர்ல கூட யாரும் சாவணும்னு நினைக்கல சார். அந்த அளவுக்கு ஒரு ஈன புத்தி இங்க யாருக்குமே கிடையாது சார். அப்புறம் எப்படி செத்தாங்களா? சாகிறப்ப நீங்க என்ன பண்ணீங்களா? அன்னைக்கு பிரியாணி சமைச்சு தானே சாப்பிட்டுருப்பீங்க. நான் பிறந்திருக்கல சார். எது பார்த்தீங்களா? பிறக்கவே இல்லைன்னு போய் சொல்றீங்க. ஆமா, எவனாவது அன்னைக்கு உணவு கடைகள்லாம் அடைச்சி போட்டுட்டு நாங்க உண்ணாவிரதம் அப்படின்னு தமிழ்நாட்டில் உட்காந்துருந்தாங்களா? உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு உட்காந்தவனே ஓரமா உட்காந்து ஜூஸ் குடிச்சிருக்காங்க கம்யூனிட்டி பயலுங்க. இங்க வந்து நீங்க உயிரை பத்தியும் ஒரு விஷயம், தமிழ என்னைக்குமே உயிரை நம்மகிட்ட அது இல்லை, அது மாதிரி நினைக்கிறவனுங்க, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு எங்க தலைவர் அப்படி இருக்கிறவர். ஹலோ, என்ன உங்களையும் கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கணும் அப்படின்னா சீரியஸா ஒரு விஷயம் நல்லா திருப்பி சொல்றேன், நல்லா தெரிஞ்சு. அப்போ வாழ வேண்டான்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்க கூட்டத்துக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவங்க அப்படியே 100 வருஷம் வாழ்ந்துருவீங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் தான் பண்ணுவான் 100 வருஷத்துக்கு வாழணும்னு. எவனாவது 100 வருஷம் வாழ்றானா தமிழ்நாட்டுல? இருந்து இப்பதானே இறந்து போனாரு. யாரு? நல்லக்கண்ணு ஐயா. அவர் நல்லவரா இருந்ததுனால இறந்து போனார் 100 வருஷத்துக்கு வந்து, புரியுதுங்களா? நானும் நல்லவ, அப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இது வரைக்கும் நீங்க ஒரு கரப்பாம்பூ பூச்சியை கூட கொல்லல. கொன்னு இருக்கேன். அப்ப நீங்க நல்லவரா? இந்த கம்யூனிட்டி பேருங்க சின்ன வயசுல எத்தனை எறும்பு மீச்சு கொண்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் நல்லவங்களா? எல்லாம் கொலகார கூட்டம். ஆமா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் கொலை பண்ணிருக்கான். எறும்பு கொலை பண்றதும் மனுஷங்களை கொலை பண்றதும் ஒன்னா சார்? ஹலோ, ஒரு உயிர் தானே, ஒரு ஜீவன் தானே. எறும்புக்கும் குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு. இன்னும் சொல்ல போனா எங்க தலைவர் மாதிரி கட்சி எல்லாம் வச்சிருக்குது. எறும்பா சார்? ஆமா. ஹலோ, நீங்க உள்ளார போய் பார்த்தது இல்லையா? அதான் அதுங்கள்ட்டையும் தனித்தனியா கட்சி இருக்குது சார். ஆமா, அந்த கட்சியிலயும் நிறைய பேர் போய் சேருவானுங்க. எறும்புல எவ்வளவு டிசிப்ளின்டான ஒரு லைஃப்னு உங்களுக்கு தெரியுமா சார்?
அவங்க அவங்க அந்த எறும்புங்களுக்கு அதுங்களை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி கூட இருக்குது சார். அவ்வளோ டிசிப்ளின்டான ஒரு லைஃப் தே லிவ் சார். எறும்பே டிசிப்ளின்டா இருக்கு, ஆனா மனிதர் நம்ம இருக்கமா அப்படின்னு கேட்க வர்றீங்க. ஆமா, ஏன்னா இவன் மனுஷனா இருக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, கடவுளே எப்படியாவது இந்த மனிதர்கள் எல்லாத்தையும் எறும்பா மாத்திருப்பா. எறும்பா மாத்துனா ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஆமா, தேர்தலுக்கு காசு வாங்க மாட்டோம். மனுஷனா இருக்கிறப்ப தானே தேர்தலுக்கு காசு வாங்கணும். அந்த கடவுள்கிட்ட ஒன்று சொல்றீங்களா? என்ன? நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு இவங்க வரக்கூடாது, வேற யாராவது வரணும்னு. கடவுளே நல்லா கேட்டீங்க. என்ன கேட்டது தெரியுமா? என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? உன் தலையெழுத்து வேற வழியே கிடையாது, இவங்களை வச்சுதான் நீ டிராவல் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்குது. சில பேர் வேற வழி இல்லை. ஆமா, கல்யாணம் பண்ணிடுவான், வழியே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. விட்டுட்டு போகவும் முடியாது, எனக்கு அது அவசியம். கூடி வாழவும் முடியாது. நான் ரெசிக்னேஷன் லெட்டர் சப்மிட் பண்ணியிருக்கேன். அட நான் உங்களை சொல்லலைங்க, நான் 19க்காக சொல்றேன். ஓகே சார், புரியுதுங்களா? இப்ப எங்க தலைவனே எடுத்துக்கங்க, பண்ணிட்டோம், புரியுன்னு நினைக்கிறோம், புரிய முடியாம தவிக்கிறோம்ல. புரியுதுங்களா? டிவோர்ஸ் கேட்டாங்களா? கொடுக்க முடியல.